பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி கிடைக்கும். நீ எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறாய். உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாகும். என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இரு. நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை சரி செய்து வைத்துள்ளேன். நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை நீ உயர்த்தப் போகிறாய். இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறுவாய். என் துணை உனக்கு உண்டு என் குழந்தையே. நீ மீண்டு எழும் அற்புதமான காலம் இது. சில விஷயங்களில் நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய். கற்பனை கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. உனக்கு கற்பனையில் சுகமான இன்பத்தை மாயை என்று நிறைந்த தோற்றத்தில்தான் தரும். ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும். கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே. எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது. உன் அன்னையான எனக்குத்தான் தெரியும். எல்லாம் நன்றாக நல்லதாகவே நடக்கும். நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள். அதனால் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றுவேன். அதுவும் நீ என் செல்ல பிள்ளையல்லவா. உன்னை ஒருபோதும் நான் தனித்து விடமாட்டேன். உனக்கு பக்கபலமாய் நான் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன். எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது என் நாமத்தை உன் நாவில் உச்சரிக்கத் தொடங்கினாயோ, அப்போதே உன் கர்ம வினைகளை நான் போக்கிவிட்டேன். கவலைப்படாமல் இரு. உன் அம்மா நான் இருக்கிறேன். அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் ருசி இருக்காது. படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப் போகிறாய். அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே. நிச்சயம் விடியும். காத்திரு. பொறுமையாக இரு. கலங்காதே. நான் என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன். உனது கண்களிலிருந்து நீர் வழியக்கூடாது. என் மீது உன் பாரத்தை சுமத்தி விட்டாயல்லவா. பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய்? ஒவ்வொரு கதவும் மூடப்படும் போதும் மற்றொரு கதவு திறக்கும். மூடிய கதவை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் திறக்கும் கதவு தெரியாது. சில கதவை திறக்க முயற்சி அவசியம். சில கதவை திறக்க பொறுமை அவசியம். எந்த கதவையும் திறக்க தன்னம்பிக்கை அவசியம். என் தங்கமே, பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாதவை. ஆனால் எதையும் சாதிக்கும் ஆற்றல் அதற்கு உண்டு. உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன் அன்னையான நான் இருக்கிறேன். உன் தவறை நீ உணர்ந்து என்னை காண வேண்டும் என்ற ஆவலோடு என்னை தேடி வந்த உன்னை காப்பாற்றுவதற்காகவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன். குரு சேவை செய்து வந்த வம்சத்தில் நீ பிறந்ததனாலேயே நீயும் என்னை போன்ற குருவின் கடாட்சத்தை பெற்றாய். என்னை நம்பு. உன் அன்னையான நான் உன்னோடே இருக்கிறேன். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்காது. உன் அன்னையான நான் மிக பெரியவள். நீதிபதியான நான் உன் மனதை தினந்தோறும் படித்து கொண்டு உட்கார்ந்திருப்பவள். பிறகு எதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்?